சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKS ராமச்சந்திரன் ஆகியோரை விடுவித்து திருவில்லிபுத்தூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. இறுதியில் கருணாநிதியின் நினைவிடத்தில் அஞ்சலியும் செலுத்தினார்கள். MSc படிப்புகளுக்கு ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. நீட் நடைமுறையை பின்பற்றுகிறோம் என்ற பெயரில் சமமற்ற போக்கு திணிக்கப்படுவதாக மக்களவையில் பெரம்பலூர் தொகுதி திமுக உறுப்பினர் அருண் தனது முதலாவது கன்னி பேச்சில் தெரிவித்துள்ளார். ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டம் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையாக திரும்பியது. நூற்றுக்கணக்கில் வீடுகள், கடைகள் எரிக்கப்பட்டது. 2 இந்து அரசியல் தலைவர்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். தி கோட் பட போஸ்டர்களில் கட்சி பெயரை பயன்படுத்த வேண்டாம் என தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளுக்கு அதன் தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் கடுமையாக உழைத்து வெற்றி பெறுவோம் என முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கல்வி உட்கட்டமைப்பு வேளாண்மையில் மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் தமிழகம் முன்மாதிரியாக திகழ்கிறது என்றும், காலை உணவு திட்டத்தால் பள்ளிகளுக்கு மாணவர் வருகை அதிகரித்துள்ளதாகவும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வெளி மாநிலங்களுக்கு முதலீடுகள் செல்லும் நிலையில் தமிழகத்தில் ஜவுளித்துறையை காப்பாற்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் 24 மணி நேரமும் கிடைக்கும் போலி மது மற்றும் போதை வஸ்துகளை உடனடியாக ஒடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமமுக மாவட்ட செயலாளர் திரு செந்தில்நாதன் கோரிக்கை மனுவை திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுத்தார். இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்த உங்கள் தகவல் தளத்தில் இன்றைய செய்தித்துறைகள் மீண்டும் மற்றொரு செய்தித்துறைகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சேனல். நன்றி, வணக்கம். Audio Jungle.